ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இந்த வீடியோவில் அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு முறை நிரந்தர பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கனாலும் ஃபஸ்ட் இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் பண்ணியிருக்கணும். அதை வச்சு தான் எல்லா எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ண முடியும். அதாவது ஃபஸ்ட்டு உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கனாலும் சிலருக்கு அந்த பாஸ்வேர்டு மறந்து போச்சு, லாகின் ஐடி மறந்து போச்சு அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓக்கான ஆன்லைன் பேட்சுக்கான அட்மிஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. 10ஆம் தேதி முன்னாடி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபராக 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் சீரிஸ், ஸ்டடி மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் வீடியோஸ், அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி எல்லா மெட்டீரியல் அண்ட் கிளாஸஸுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட டெலகிராம் நம்பருமே இந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. இந்த கிளாஸ் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போம். இப்போ வந்து அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட் போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளை ஆன்லைன் இருக்கும். அதில் போய் கூட நீங்கள் ஓடிஆர் அப்படின்னு சொல்லி அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அப்படி இல்லைனா கீழே இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதிலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஜிஸ்டர்டு யூசர்னு இருக்கும். அதை யூஸ் பண்ணி கூட டேரெக்டாக நீங்கள் குரூப் 4க்கு டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்கே போயிடலாம். உங்களோட பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா இந்த இடத்துல ஃபர்கட் பாஸ்வேர்டு யூசர் ஐடி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது உங்களோட யூசர் ஐடியை மறந்துட்டிங்கன்னா, பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா அந்த இடத்துல ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டு ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த லிங்கை யூஸ் பண்ணி உங்களோட லாகின் ஐடியை ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதை கடைசியில் பார்ப்போம். இப்போ நீங்கள் புதுசாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாகின் ஐடி கேட்கும். பயனாளர் குறியீட்டை உருவாக்குக அப்படின்னு சொல்லி, அதாவது உங்களுக்காக அந்த உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஒரு பேர் கொடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். லாகின் ஐடிக்கு என்ன நேம்னாலும் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி, உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கிற மாதிரியான பேர் மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்சா நம்பர் இப்போ 17+7னா இந்த இடத்துல 24 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கனாக்கா இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ண உடனே அந்த பயனாளர் குறியீடு இருந்ததுனாக்கா, அவைலபிளாக இருந்ததுனாக்கா பச்சை கலரில் காட்டும் அந்த அக்கௌண்ட்டு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துக்கோங்க. சப்போஸ் அந்த அக்கௌண்ட் ஐடியில் வேறு யாருக்காவது இருந்ததுனாக்கா இந்த இடத்துல ரெட் கலரில் காட்டும். நீங்கள் மறுபடியும் வேறு நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஐடி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கோங்க. அதாவது இங்கிலீஷ் லெட்டரில் ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், அது இல்லாமல் அந்த சிம்பிள்ஸ், அந்த ஆஷ் சிம்பிள், டாலர் சிம்பிள், இந்த மாதிரி கலந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங், எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி வரும். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான பாஸ்வேர்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி 2 இடத்துலையுமே கொடுத்துக்கோங்க. அந்த மெயில் ஐடி மூலமாக தான் பின்னாடி எல்லாத்துக்குமே கான்டாக்ட் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மெயில் ஐடி கரெக்டான ஒரு மெயில் ஐடியாக ஆக்டிவாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில், சுய விவரங்கள் தான் கேட்பாங்க. உங்கள் நேம், ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓடிபியை அனுப்ப சொல்லி அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை இந்த இடத்துல டைப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல க்ரீன் கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பெயர், அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பிறந்த மாவட்டம், தந்தையாரோட பூர்வீக மாவட்டம்னு இருக்கும். நிறைய பேருக்கு பூர்வீக மாவட்டம்னு சொல்லி எதுவும் ப்ரூஃப் இல்லைனாக்கா உங்கள் அப்பாவுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை ஸ்கூல் சர்டிஃபிகேட்டோ இருந்ததுனாக்கா அந்த டிஸ்ட்ரிக்ட் நேமை கொடுத்துக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறப்ப அதற்கான டீட்டெயில் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரியே கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருந்ததுனாலும் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா தாயாரோட பெயர், அவங்களுக்கு மற்ற டீட்டெயில் எதுவுமே கேட்க மாட்டாங்க. இந்த இடத்துல இனிஷியல் எல்லாத்துக்குமே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த மாவட்டம், அதுக்கப்புறம் உங்களோட பூர்வீக மாவட்டம். நீங்கள் பிறந்த மாவட்டம் தான் உங்களோட பூர்வீக மாவட்டம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஃப்யூச்சரில் இதெல்லாம் மாற்றுறீங்கன்னா அதற்கான டீட்டெயிலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த் இருந்ததுனாக்கா அந்த சர்டிஃபிகேட்டு, அந்த இதில் இருக்கிற டீட்டெயிலே கொடுங்க. பாலினம் ஜெண்டரில் மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மதம் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. தேசிய இனம் மேக்ஸிமம் எல்லாருமே இந்தியனாக தான் இருப்பீங்க. சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வகுப்பு மற்றும் ஜாதி சான்றிதழ் விவரங்கள்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அதர்ஸா இல்லை கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரியான்னு கேட்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட் இந்த கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரியை கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த டீட்டெயில் எல்லாமே காட்டும். அதர்ஸ்னு கொடுத்தீங்கன்னாக்கா டீட்டெயில் எதுவுமே காட்ட தேவையில்லை. டேரெக்டாக சேமி மற்றும் தொடர்னு சொல்லி அதை சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். அடுத்து இந்த கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரி கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பிளேஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வகுப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரியை செலக்ட் பண்ணி அந்த பிளேஸ் வந்து வித்தின் தமிழ்நாடு, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்கனாக்கா மற்ற டீட்டெயில் எல்லாமே கேட்கும். எந்த கம்யூனிட்டியில் வருவீங்க, பிசியா எம்பிசியா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் ஜாதியோட உட்பிரிவு, அந்த உங்களோட ஜாதி நேமு,
அதுக்கப்புறம் எந்த மாவட்டம், எந்த வட்டம், எந்த சான்றிதழ் வழங்கிய அதிகாரி. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பாருங்கள், கீழே தாசில்தாரா, டெபுட்டி தாசில்தாரா, இல்லை ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் தாசில்தார் அப்படின்னு சொல்லி நிறையா டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன டீட்டெயில் இருக்கோ அதை கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட சர்டிஃபிகேட் நம்பர் மேலே பார்த்தீங்கன்னா சான்றிதழ் என்னன்னு இருக்கும், அதை கொடுக்கணும். சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி வந்து அந்த டேட்டு கொடுத்துருப்பாங்க, அப்படின்னா கீழே சீல் சைன் பண்ணியிருப்பாங்க, அதில் இருக்கிற டேட்டை போட்டு சேமி மற்றும் தொடர்னு கொடுத்தீங்கன்னா முதல் ஸ்டெப்பு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல முதற்கட்ட பதிவு வெற்றிகரமாக முடிந்துள்ளதுன்னு காட்டிட்டு உங்களோட ஸ்கூல் எஸ்எஸ்எல்சி டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஓடிஆரில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி டீட்டெயில் தான் கேட்பாங்க, அதுக்கு மேலே 12th டிகிரிலாம் இதில் கேட்க மாட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப தான் டேரெக்டாக கேட்பாங்க. உங்களோட பள்ளி இறுதி வகுப்பு பதிவெண் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேறு, அந்த சர்டிஃபிகேட் நம்பர் வேறு, சர்டிஃபிகேட் நம்பர் வேறு இருக்கும், உங்கள் சர்டிஃபிகேட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த மாதத்தில் அந்த 10th முடிச்சிங்க, மந்த் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏப்ரல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக இல்லைனாக்கா ஏப்ரல் மாதம் அப்படின்னே செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த இதில் இல்லைனாக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி சான்றிதழ் படி பிறந்த தேதி, உங்கள் டேட் ஆஃப் பர்த் வேறையாக இருக்கும், இல்லை எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் வேறையாக இருந்ததுன்னா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வேறவா இருந்தாலும் சரி, ஏன்னா ஸ்கூல் ஜாயின் பண்ணுறப்ப நிறைய பேருக்கு மாறி இருக்கும், அதனால் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்ததோ அதை கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கல்வி குழுமம், ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா அப்படின்னு சொல்லி கேட்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அந்த பள்ளி இறுதி வகுப்போட சான்றிதழ் எண், அதுக்கப்புறம் பயிற்று மொழி தமிழா இங்கிலீஷா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகவரி விவரங்கள் கேட்கும், உங்களோட அட்ரஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதே அட்ரஸ் தான் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ்னால் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அதே அட்ரஸ் டீட்டெயில் வந்துடும் தானா. அப்படின்னா வேறு அப்படின்னாக்கா இந்த இடத்துல இப்போ நீங்கள் இருக்கிற அட்ரஸ் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேமி மற்றும் தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். நீங்கள் முந்தின ஸ்டெப்பில் ஏதாவது எடிட் பண்ணால் கூட இப்போமே எடிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியாக முடிச்சதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணுறதுக்கு உள்ளே போய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கேட்கும். ஃபோட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 40 KB இருக்கிற மாதிரி ஜேபிஜி ஃபார்மேட்டில் பார்த்துக்கோங்க. அந்த சைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 KB இருக்கிற மாதிரி ஜேபிஜி ஃபார்மேட்டில் பார்த்து அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் விவரங்களை மாற்ற வேண்டும்னாக்கா பின்னாடி இருக்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே மாற்றணும்னா மாற்றலாம். அதுக்கப்புறம் சேமி மற்றும் தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். அடுத்த ஸ்டெப் வந்து உங்களோட அப்ளை பண்ண டீட்டெயில் எல்லாமே அப்ளிகேஷன் ஃபார்மாக காட்டும். இதில் உங்களோட டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு வந்துட்டு கடைசியாக இந்த இடத்துல செக் பாக்ஸ் இருக்கும், இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேமி மற்றும் தொடர்னு கொடுத்தீங்கன்னாக்கா அடுத்து இந்த மாதிரி மறுபடியும் ஒரு தடவை ரெஃபரன்ஸ் காட்டுற மாதிரி இருக்கும். கீழே வந்து கட்டணம் செலுத்தவும் தொடரவும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபா சொல்லியிருப்பாங்க. இது வந்து 5 வருஷத்துக்கான வேலிடிட்டி, 5 வருஷத்துக்கு நீங்கள் அந்த 150 ரூபா கட்டினா போதும். அதுக்கு இடையில் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுனால இந்த ஓடிஆர் பண்ண தேவையில்லை, 5 வருஷம் வேலிடிட்டி உண்டு. கட்டணம் செலுத்தவும் தொடரவும் கொடுத்துட்டிங்கனாக்கா பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். இந்த இடத்துல எஸ்பிஐயா இல்லை பேமெண்ட் கேட்வேயா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் டு பே அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை கொடுத்துட்டிங்கனாக்கா பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு போயிடும். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, ஓடிபி கொடுத்து பண்ணிட்டீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓவர். சப்போஸ் நீங்கள் உங்களோட அந்த பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, அது இந்த இடத்துல பாஸ்வேர்டு ஃபர்கட் யூசர் ஐடின்னு இருக்கும். பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கனாக்கா ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பயனாளர் குறியீடு, அதாவது உங்களோட பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா உங்களோட லாகின் ஐடி கொடுத்து இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடியோ இல்லை ஃபோன் நம்பரோ கொடுத்து சமர்ப்பின்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் மெயில் ஐடிக்கோ ஃபோன் நம்பருக்கோ அந்த லாகின் ஐடி நீங்கள் மறந்து போயிடுச்சுனாக்கா அந்த ஐடியை மெசேஜ் பண்ணிடுவாங்க, நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களோட பாஸ்வேர்டை மறந்துட்டிங்கனாக்கா இந்த இடத்துல எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் இல்லை எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்டர் நம்பர் இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்து அதோட டீட்டெயில் கொடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணி எது மூலிமா மெயில் மூலிமாவா ஃபோன் மூலிமாவா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சமர்ப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களோட பாஸ்வேர்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. இது மூலிமா நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா போன குரூப் 4 போன குரூப் 2க்கு அப்ளை பண்ணதாக இருக்கும், இடையில 2 வருஷம் மறந்துருப்பீங்க. அதனால் இதை யூஸ் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டு யூசர் ஐடியெல்லாம் திரும்ப எடுத்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள் தான், நீங்களே பண்ணிடலாம். ஃபோனில் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் பிசி லேப்டாப் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அப்போ நான் ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி டேரெக்டாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பற்றி பார்ப்போம். தொடர்ந்து அப்டேட் பெறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்ச் 3rd பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு.
10ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபராக 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். 10ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான 27 தேர்வுகள், அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்வுகளில் நடத்துகிற மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான மெட்டீரியல்ஸ் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அது எல்லாத்தையுமே PDF வடிவில் டெலகிராம் குரூப் மூலிமா கொடுத்துருவோம். வீடியோஸுமே டெலகிராம் குரூப்லேயே அப்லோட் பண்ணிடுவோம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஃபுல் கிளாஸ் வீடியோஸ் ஒரு 27 டாபிக் உண்டு. எல்லா டாப்பிக்குமான வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் PDFமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதோட வீடியோஸ் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல்லே கிடைக்கும். பேட்ச் வந்து 19ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா February 10ஆம் தேதி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொது தமிழ், கணிதம், வரலாறு, பொது தமிழே நியூ அண்ட் ஓல்டு புக்கு, உளவியல், அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான PDFமே ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் மெட்டீரியலாக வெளியே எங்கேயுமே தேட தேவையில்லை. நம்மளோட மெட்டீரியல் மட்டுமே படித்தாலே போதும். 185 கொஸ்டினுக்கு மேலே சாலிடாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா எல்லா கொஸ்டினும் கவர் ஆகிற மாதிரி தான் அந்த மெட்டீரியல் எல்லாமே மேக் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸாகவே கொடுத்துருவோன்றனால நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்க முடியும். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட டெலகிராம் நம்பரோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணிங்கன்னா உங்களையும் அந்த டெலகிராம் பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு தனி வீடியோவாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் கூட இந்த PDFல இருக்கும். இந்த PDF வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா அதற்கான எக்ஸாம் ஷெடியூல்ஸ், என்னென்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு மேக்ஸ் டாபிக் அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு 24 தேர்வுகள். அது இல்லாமல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடியே எல்லா சிலபஸுமே கவர் பண்ணிட முடியும். இந்த PDFலேயே பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டண்டான அந்த குரூப் 4 பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதை பற்றின வீடியோஸுமே நீங்கள் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். சிலபஸ், அந்த பேட்டர்ன்லாம் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெட்டீரியல்லாம் எப்படி இருக்கும், எப்படி படிக்கணும், கட் ஆஃப்லாம் எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே இந்த PDFலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த PDFல அந்த லிங்க் எல்லாமே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்க கிளிக் ஹியரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.